வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு லஞ்ச் காம்போ பார்க்கலாம். நல்ல வாய்க்கு ருசியாவும் ஹெல்தியாவும் இருக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் கார குழம்பு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்ப நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். குக்கர்ல பண்ணா ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். கார குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயமும் பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. இதுல 15 சின்ன வெங்காயத்தை 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடும்பமான கார குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் 3 நிமிஷமா எண்ணெயில வதங்கிருக்கு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளிய இந்த மாதிரி 1-2 அரைச்சு சேர்க்கிறேன். தக்காளிய லைட்டா ஒரு பரட்டியாச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 15 பீஸ் முருங்கைக்காய் சேர்க்கிறேன். முருங்கைக்காய இந்த மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலாவை பரட்டி விட்டுட்டு இதுல புளிக்கரைசல் சேர்க்கணும். ஒரு சின்ன லெமன் அளவு புளிய ஊற வச்சு 1/2 கப் தண்ணியில வடிகட்டி சேர்க்கிறேன். அடுத்து இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம பேன்ல ஓபன்ல வைக்கிற மாதிரி இருந்தா தண்ணி கூட கொஞ்சம் சேர்க்கணும். குக்கர்ல பண்றதுனால தண்ணி அளவா சேர்த்தா போதும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு போதுமான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். புளிப்பு கரெக்டா இருக்கு. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுடலாம். இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. முருங்கைக்காயும் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இப்ப நம்மளுடைய சுவையான முருங்கைக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு கூட்டு பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் சிவந்துருச்சு. இதுல 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ வாழைத்தண்டு, 1/2 மணி நேரமா ஊற வச்ச 50 கிராம் பாசி பருப்பு, கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல 1/2 கப் தண்ணி, மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 3 விசில் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துருவல், கட் பண்ண 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாய், மிளகாய் பெருசா இருந்தா 1 சேர்த்துக்கங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம். தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். வாழைத்தண்டு பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. இதுல நம்ம சேர்த்த தண்ணியில கொஞ்சம் மட்டும் இருக்கு. ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் கலவை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, நான் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க, எனக்கு உப்பு சரியா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனம் போயிடுச்சு. நல்லா சூப்பரா ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.